வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 2024 to 25 ஸோ போர்டு எக்ஸாம், தட் மீன்ஸ் பிப்ரவரி 2025ல போர்டு எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்லைட் சேஞ்சஸ் அப்படின்றது 10th-க்கும் 12th-க்கும் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 10th-க்கும் 12th-க்கும் அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டில் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ நம்மளோட சேனல்ல சிபிஎஸ்இ போர்டு கிளாஸ் 10, கிளாஸ் 11, கிளாஸ் 12, பர்டிகுலரா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் என்னோட சேனல் பிளேலிஸ்ட் போங்க. ஸோ பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஒரு சாப்டரா பிரிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸா தனித்தனியா 10th-க்கு 11th 12th தனித்தனியா இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ், எல்லா எக்ஸாம்பிள்ஸ், எல்லா மிஸ்லேனியஸ், ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 மார்க், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே தமிழ்ல டீச் பண்ணியிருப்பேன். பட் இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சாப்டருக்கு ஒரு வீடியோ. ஸோ ஈச் சாப்டர் ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு சிங்கிள் வீடியோல, ஒரே வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணி டியூஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10th-க்கு 11th-க்கு 12th-க்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 யூனிட்ஸ் முடிச்சிருக்கேன். இன்னொரு மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸ்ல எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கு. நீங்க எல்லாமே எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கு, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும். மேக்ஸ் மட்டும் கிடையாது, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 10th, 11th, 12th-க்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் என்ன வீக்லி 5 days வரும். மற்றபடி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வீக்லி 3 days ஆல்டர்னேட் கிளாஸ்ல போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வீக்கெண்ட் பேட்சஸ்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எந்த கிளாஸஸ் வேணாலும் என்னோட நம்பர் வந்து 8610684838 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ ஒரு டெமோ கிளாஸ் வேணா பார்த்துட்டு கண்டினியூ பண்றவங்க பண்ணிக்கலாம். இப்போ நீங்க யூடியூப்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, யூடியூப்ல நீங்க எடுத்து ஒரு கொஸ்டினை சேஞ்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல கரெக்டா நாங்களே இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மெத்தட்ல தான் எடுத்து போகணும். என்சிஆர்டி ஃபுல்லா படிக்கணும், இந்த மெத்தட்ல படிக்கணும். அடுத்து போர்டு எக்ஸாம் கொஸ்டின் 1 மார்க், எவ்ரி சண்டே எக்ஸாம்ஸ். ஸோ இது எல்லாமே நாங்க ஒரு ஆர்டர் பண்ணி உங்களை வந்து இப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி படிக்கணும், இதெல்லாம் யூனிட்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நாங்கள் ஆன்லைன் கிளாஸ்ல கிளியரா சொல்லி உங்களை பக்காவா போர்டு எக்ஸாம்க்கு எடுத்துப்போம். ஸோ அக்டோபருக்குள்ள உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடும். நவம்பர்ல இருந்து திருப்பி ரிவிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், 10th-க்கும் சரி 12th-க்கும் சரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் அப்படின்றத இந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பாருங்க, இது போர்டு எக்ஸாம்ல கொடுத்த சர்க்குலர். இது கிட்டத்தட்ட நமக்கு சர்க்குலர் வந்தது 1 மந்த்துக்கு முன்னே, 2 months கிட்டே வந்துருச்சு. பட் ஆனால் அது இம்பார்ட்டன்ட் சர்க்குலர். இப்போ நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது தான் கண்டிப்பா இது தேவைப்படும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அசஸ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ப்ராக்டிஸ் ஃபார் த போர்ட் ஆஃப் செஷன் 2024-25. ஸோ அசஸ்மெண்ட்லையும் எவல்யூஷன் ப்ராக்டிஸ்லையும் போர்ட் ஆஃப் செஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ போர்டு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்து குழந்தைங்களோட நாலேஜ் வைஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 2020ல காம்படன்சி பேஸ்டு கொஸ்டின் அப்படின்றத உள்ள கொண்டு வந்தாங்க. அது எதுக்காகனா மெயினா ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இன்டெலிஜென்ஸோட நம்ம கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இது மெயினா கொண்டு. இது எதுக்காக, போர்ட் கிரியேட்டட் எஜுகேஷனல் எக்கோ சிஸ்டம் தட் வில் மூவ் அவே ஃப்ரம் தி மெமரைசேஷன். மக்கப் பண்ணி மட்டும் எழுதாம நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ணி எப்படி எழுதணுன்றதுக்காக தான் இந்த காம்படன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ்ன்றத 21st செஞ்சுரியில சேலஞ்சஸ்க்காக இது மாதிரி கொண்டு வந்துருக்கோம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த காம்படன்சி பேஸ்டு கொஸ்டின்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் ஃபார் கிளாஸ் 10th and 12th-க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்னன்னு பாருங்க, இதான் 2025ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற சேஞ்சஸ். இப்போ 9th to 10th போற ஸ்டூடெண்ட்ஸ் 2023ல 9th இருப்பாங்க. இப்போ வந்து 10th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அதே மாடல் தான். எம்சிக்யூஸ், கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இன்டகிரேட்டட் டைப் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே மொத்தம் இருக்கும் 50%. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 80 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு என்னதான் எம்சிக்யூ, கேஸ் பேஸ்டு, அந்த இன்டகிரேட்டட் கொஸ்டின் ஆர் எனி அதர் டைப், இது எல்லாமே உங்களுக்கு 50% ஆஃப் கொஸ்டின். அதே மாதிரி செலக்ட் ரீசன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ செலக்ட் ரீசன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ வந்து எத்தனை பர்சன்டேஜ், 20%. இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்கு, இந்த ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் டைப், இதெல்லாம் நீங்க ரைட்டிங்ல எழுதுறது, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும், மேக்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க ரைட்டிங்ல எழுத போறதுக்கு என்ன சொல்றாங்க, மொத்தம் 30% தான். ஓகே, மற்றது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% கிட்ட உங்களுக்கு எம்சிக்யூ, கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின் அது மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. அதே தான் அடுத்து வாங்க பாருங்க, 11th to 12th-க்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, காம்படன்சி பேஸ்டு கொஸ்டின், எம்சிக்யூ, கேஸ் பேஸ்டு கொஸ்டின், இன்டகிரேட்டட் டைப் கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2023-24ல 40% இருந்தது.
இப்போ 2024-25 வந்து உங்களுக்கு இப்போ 50% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் நீங்க தியரி கான்செப்ட் கொஸ்டின் முதல்ல தரவா இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற 1 மார்க்ஸ் கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது செகண்ட் திங். அடுத்து எம்சிக்யூ கண்டிப்பா 20% ரெண்டும் தரவா இருக்கும். இது இல்லாம நீங்க ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ், லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ்ல இதுக்கு முன்னாடி 40% இருந்தது. இப்போ உங்க இருக்கிற டைப் பார்த்தீங்கன்னா 30% இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஒரு 2 மார்க் கொஸ்டினோ 3 மார்க்கோ 4 மார்க்கோ லாங் ஆன்சர் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதில் 30% தான். இது எல்லாமே நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய ஓன் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், 1 மார்க், கேஸ் ஸ்டடி, அசெஷன் ரீசனிங், இதெல்லாம் என்னென்ன மாடல்லாம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுல ரொம்ப கிளியரா போர்டு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு யூனிட் முதல்ல சாப்டர் என்சிஆர்டி ஃபுல்லா தரவா படிங்க. அந்த என்சிஆர்டி ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் படிச்சிருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் படிக்கும் போது என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் தெரியும். அதை படிச்சுட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிளர்ல படிக்கலாம், ஆர்டி சர்மால படிக்கலாம், 6 வயசு ஆலின் ஒன்று இருக்கு, ரச்சனா சாகர் இருக்கு. ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஒன்னு பர்டிகுலர் மெட்டீரியல் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்டான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒன்னு எக்ஸாம்பிளர், ஆர்டி சர்மா. ஏன்னா இதுதான் வந்து எக்ஸாம்பிளர் போர்ட்ல இருந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆர்டி சர்மா உங்களுக்கு காமனாவே எப்பயுமே நிறைய டிஃபிகல்ட் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த ரெண்டு நீங்க எடுத்துனாவே எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எப்படிலாம் வரும் அப்படின்றத ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாமே பிரீஃபா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் இருக்கிற வீடியோஸை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இல்லை 1 by 1 என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு யூனிட் வைஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.